ஊற்றுவோம். எண்ணெய் சூடாகட்டும். கொஞ்சம் கடுகு கொஞ்சம் போட்டுக்குவோம். கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் மாதிரி போட்டுக்குவோம். சிம்மில் வச்சுக்குவோம். கொஞ்சம் வெந்தயம் ஒரு ஸ்பூன் போல் வெந்தயம். அப்புறம் கொஞ்சம் பூண்டு உரித்து வச்சுக்கிறோம். பூண்டு, அப்புறம் காஞ்ச மிளகாய். இது எல்லாமே தாளிக்கிறதுக்கு தான். வெங்காயம் கொஞ்சம் பொடி வெங்காயம் எல்லாம் தாளிக்கிறதுக்கு தான். கொஞ்ச நேரம் எண்ணெயில் வேக விட்டோம். அடுத்ததை போடும்போது காட்டும். இப்போ கருவேப்பிலை ஒரு கையளவு. இது காரத்துக்காக பச்சை மிளகாய் ஒரு 4 பச்சை மிளகாய், ஒரு அரை ஸ்பூனு மஞ்சத்தூள். இப்போ அதை கிளறி விடுவோம். கிளறி விட்டு இப்போ ஏற்கனவே வச்சிருந்த வெங்காயம், தக்காளி 3 தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் போட்டு இப்போ இதில் போட்டு வதக்குவோம். இதில் வேறு எதுவும் கிடையாது. தேங்காய், தக்காளி இதுதான். எலுமிச்சம்பழம், புளியெல்லாம் கிடையாது. இப்போ முருங்கைக்காய் ஒரு முருங்கைக்காய் எடுத்து வச்சுக்கிறோம். அதையே இதில் போட்டுக்குவோம். போட்டு அரை ஸ்பூனு உப்பு போட்டு தேங்காய் அரைச்சி வச்சுருந்த தேங்காவை இப்போ இதில் போடுறோம். கொஞ்சம் தண்ணி உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா கிண்டி விட்டு மூடி போட்டு வைப்போம். இதுக்குள்ளது அவ்வளோதான் மீன் குழம்புக்கு. இது ஒரு டின்ஸான ஒரு இதாக இருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். செஞ்சு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். சப்பாத்திக்கு, தோசைக்கு எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம். இப்போ இந்த மூடியை போட்டு மூடிக்குவோம். மூடி ஒரு 10 நிமிஷம் கழித்து நாம் பார்ப்போம். இப்போ இதை மூடியை திறந்து பார்ப்போம். பாருங்கள், அழகாக நல்லா சுண்டி வந்து போச்சு எண்ணெயெல்லாம். இப்போ இந்த மீனை இப்போ இதில் போடுவோம். இது கார மீன், உடம்புக்கு நல்லது. பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இதுக்கு புளி கிளி எதுவுமே கிடையாது. தக்காளி, வெங்காயம் இவ்வளோதான். லாஸ்ட்டில் இறக்க போகும்போது ஒரு பழம் எலும்புச்சம்பழம் புழிஞ்சு வச்சுருக்கிறேன். அதை ஊற்றி நம்ம ஆஃப் பண்ணோன்னே இப்போ இல்லை, ஒரு 2 நிமிஷம் இது அடுப்பில் இருக்கட்டும், வேகட்டும். மூடியை போட்டு மூடுவோம். இப்போ இது வெந்துச்சான்னு பார்ப்போம். நல்லா பாருங்கள், எவ்வளோ அழகாக வந்து போச்சு. மீன் எல்லாம், முருங்கைக்காய் எல்லாம் வெந்து போச்சு. இப்போ அதில் எலும்புச்சம்பழம் இப்போ நம்ம ஒரு பழம் புழிஞ்சு வச்சுருக்கிறோம். அதை இப்போ ஊற்றி விட்ருவோம். ஊற்றி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். இதுக்கு இதான் புளிப்பு. நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ மல்லித்தூள் கொத்தமல்லி போட்டு நம்ம தூவி விட்டு மூடி போட்டு மூடி வேண்டியதான். அவ்வளோதான். கிண்ணமாக வச்சு சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு திணிசாக செஞ்சுருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.
என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.